அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இஸ்லாம் கூறும் ரஜபு மாதம். அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருந்தாலும் கூட இந்த மனிதர்களை உயர்ந்த ஒரு படைப்பாக, சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருப்பதாக கூறுகிறான். அதே நேரங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரங்கள் அமையக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது சில காலங்கள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை நாட்களிலேயே சிறந்த ஒரு தினமாக அல்லாஹ் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதேபோன்று நபிமார்கள், இந்த உலகத்திலே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முதற்கொண்டு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை ஏராளமான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். எல்லா நபிமார்களையும் விட முஹம்மது நபி அவர்களை உயர்ந்த ஒரு நபியாக, சிறந்த ஒரு நபியாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டி வருகிற பொழுது சில இடங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி ஏராளமான பள்ளிகள் இருந்தாலும் கூட அல்லாஹினுடைய புறத்திலே கஅபத்துல்லா மற்றும் மதினா மற்றும் பைத்துல் முகத்தஸ், இந்த இடத்தில் மற்ற இடங்களில் தொழுவதை விட இந்த இடங்களில் தொழுகுவது என்பது அதிகமான லட்சோப லட்ச நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த இடங்களாக இருக்கிறது என்று சில இடங்களையும் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த வகையில் சில மாதங்களும் சிறந்த மாதமாக கூறப்படுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்து மின்ஹா அர்பஅத்துன் ஹுரம். இந்த வசனத்தில் இறைவன் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், உம்மையும் நம்மையும் படைத்த இறைவன் இருக்கிறானே, அந்த அல்லாஹினுடைய வேதத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்தானே, அந்த சமயத்திலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். இடையில் வந்தவர்கள் வருஷத்திற்கு 12 மாதம், மாதத்திற்கு 30 நாள், 31 நாள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணிக்கைகளை யாரும் நமக்கு முடிவு செய்து கொடுக்கப்படலை. மாறாக இந்த வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ அந்த நேரத்தில் இருந்தே வருடத்திற்கு 12 மாதங்கள் தான் என்பதை இறைவன் முடிவு செய்து விட்டான். அதிலே ஒரு 4 மாதங்களை இறைவன் சிறப்புப்படுத்தி கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த 4 மாதத்தில் துல்கஅதா, துல்ஹஜ்ஜு, அப்புறம் முஹர்ரம் மற்றும் ரஜபுடைய மாதம், இந்த 4 மாதங்கள் அல்லாஹினுடைய புறத்திலே சிறப்புப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதிகமான ஒரு சிறப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நபி பட்டம் வழங்கிய ஒரு சிறந்த ஒரு நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹும் ரசூலும் சந்தித்து கொண்ட ஒரு நாளாகவும் நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. இப்படி இந்த ரஜபுடைய மாதத்திலே ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்து இந்த ரஜபுடைய மாதத்திலே யார் ஒருவன் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுகிறானோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்தில் யார் ஒருவன் பரக்கத்தை நாடுகிறானோ, ரஹ்மத்தை நாடுகிறானோ அவர்களுக்கு அனைத்து விதமான ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் அள்ளி வாரி வழங்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே அதிகமாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய
முற்படுவார்கள், அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள் என்று சில ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. புனிதமான ரஜபுடைய மாதத்திலே இருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதத்திலே நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான துஆக்கள் செய்வோம். அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.